அப்படியே மோவாபியருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய் பீலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களாகிய அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பீலேயாம் இடத்திற்கு போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதுக்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேணும் என்று சொன்னார். சபிக்க வேணுன்றது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க அவனுக்கு. ஏன்னா அந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, எப்படியாவது சபிச்சிடணும் இவங்களை. அதுதான் அவன் குறிக்கோள். எப்படியாவது சபிச்சிட்டா ஜெயித்திடலாம், எப்படியாவது ஆசீர்வாதத்தின் ஜனங்களை சாபத்தின் ஜனங்களாக மாற்று, எப்படியாவது சபிக்க வேணும் என்று சொல்லி நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேணும், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் சொல்லுகிறான். பீலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும். பாலாகனுடைய வீடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1200 ஸ்கொயர் ஃபீட் இல்லை. அவன் ராஜாங்க, அவன் ராஜா. அவன் வீடு வந்து நம்ம ஃப்ளாட்டு மாதிரி இல்லை, ராஜாவுடைய அரண்மனையை சொல்கிறான். பாலாகு தன்னுடைய வீடு நிறைய எனக்கு வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கட்டளையை நான் மீறக்கூடாது. என்ன சொல்கிறான் பதில்? நீ வீடு நிறைய, உன் அரண்மனை நிறைய இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் தந்தா கூட என்னால் அதை செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய பலவான்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பணபலமும் ஆள்பலமும் எல்லா விதமான ஆதிக்கத்தின் பலமும் எல்லா சக்திகளின் பலமும் சேர்ந்தா கூட, ராஜாக்கள் உங்களை எதிர்த்து கூடினா கூட, வல்லமை உள்ள இந்த உலகத்தில் சக்தி வாய்ந்தவர்கள் உங்களை எதிர்த்து கூடினா கூட, இந்த உலகத்தில் செல்வாக்குள்ளவர்கள் பிரபுக்கள் உங்களை எதிர்த்து யார் கூடியிருக்கிறது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து ராஜாக்கள் கூடியிருக்கிறாங்க, பிரபுக்கள் கூடியிருக்கிறாங்க. அவங்க தங்களுக்குள்ள எல்லா பணத்தையும் ஒன்று போடுறாங்க, சும்மா கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாம் சேர்த்து உனக்கு என்ன வேணால் செய்கிறேன், கேட்குறத கொடுக்குறேன்றாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரபுக்களும் அவ்வளவு செல்வாக்கை உபயோகப்படுத்தி அவ்வளவு வெள்ளி பொண்ணையை உபயோகப்படுத்தி உங்களுக்கு எதிர வந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அதுதான் ஆசீர்வாதத்தின் வல்லமை. ஆசீர்வாதத்தின் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம்னா சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஆசீர்வாதம் லேசான காரியம் கிடையாது, விளையாட்டு இது. ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரபுக்களும் ராஜாக்களும் வெள்ளி பொண்ணு அவ்வளத்தையும் கொண்டாந்து தங்களுடைய வல்லமை குதிரை ரதங்கள் அத்தனை உபயோகப்படுத்தினாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஆசீர்வாதம் அவைகளை காட்டிலும் பெரியது. கர்த்தரின் ஆசீர்வாதம்.